கன்னியாகுமரி மாவட்டத்தில் பயறு வகை பயிர்கள் சாகுபடி. திருப்பைசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் ஆர் லதா அவர்களுடன் நேர்முகம். வணக்கம். வணக்கம். திருப்பைசாரம் வேளாண்மை அறிவியல் நிலையம் அப்படிங்கிறது இப்ப இந்த கோடை காலத்துல விவசாயிகளுக்கு என்ன மாதிரியான ஒரு ஆலோசனைகள் கொடுத்துட்டு இருக்கீங்க? வேளாண்மை அறிவியல் நிலையம் திருப்பதி சாரம் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு எப்போவுமே விவசாயிகளுக்கு எந்தெந்த பருவத்தில் என்னென்ன பயிர்கள் சாகுபடி பண்ணணும், அந்த பயிர்களில் என்னென்ன ரகங்கள், புதிய ரகங்கள் இருக்கு, அந்த ரகங்களில் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் என்னென்ன கையாள்வதன் மூலம் அதிக மகசூல் கிடைக்கும் அப்படின்ற எல்லா தொழில்நுட்பமும் நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். கோடை காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாவட்டத்தில் பயிர் சாகுபடி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 பருவம் நெல் சாகுபடி பண்ணுறோம். முதல் பருவம் கன்னிப்பூ பருவம், 2வது கும்பப்பூ பருவம் நெல் சாகுபடி பண்ணுறோம். நெல் சாகுபடி முடிஞ்ச பிறகு கோடை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல நெல் தரிசில் சாகுபடி பண்ணக்கூடிய பயிர்களுடைய சாகுபடியை பத்தி தான் நம்ம அறிவுறுத்திட்டு இருக்கிறோம். இதுல மிக குறிப்பா நம்ம பயிர் வகை பயிர்கள் சாகுபடி தான் அதிக அளவுல செய்யணும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து வேளாண்மை துறையும் சரி, வேளாண்மை அறிவியல் நிலையம் நம்ம விவசாயிகளுக்கு நிறைய பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்கிறோம். நிறைய OFT அப்படின்னு சொல்லக்கூடிய வயல்வெளி ஆய்வுகள், செயல் விளக்கங்கள் எல்லாமே நம்ம தொடர்ந்து பல வருடங்களாக நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இருந்தாலும் இன்னும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பயிர் வகை பயிர்களுடைய சாகுபடி நம்மளுடைய மாவட்டத்தில் அதிக அளவில் இல்ல. பயிர் வகை பயிர்கள் சாகுபடி அப்படிங்கிறீங்களா? அப்படின்னா அதுல என்னென்ன மையான பயிர்கள் உட்படும்? அதாவது பயிர் வகை பயிர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உளுந்து, பச்சை பயிறு, தட்டை பயிறு, இது எல்லாமே மாத்பீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயிறு, இந்த மாதிரி எல்லாமே புரதச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய பயிர்கள் எல்லாமே பயிர் வகை பயிர்கள்ல வரும். ஆனா ஒரு காலத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு நெல் அறுவடை முடிஞ்ச உடனே யாருமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரியான பயிர்கள்ல அவங்களே ஒரு யோகோவித்த ஆதரவோடு ஈடுபாடு காட்டி நிலத்தையும் வளப்படுத்தினாங்க. அவங்களும் வளமான நிலைகள் உண்டுமே. எப்படி அது படிப்படியா குறைந்து இன்னைக்கு காணாமல் போயிட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம மாவட்டம் வந்துடுச்சு, அதுக்கெல்லாம் என்ன காரணம்? நீங்க சொல்றது சரிதான். அதாவது நம்ம மாவட்டத்துல பாத்தீங்கன்னா இப்போ நெல் சாகுபடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2வது பருவத்துல கிட்டத்தட்ட 6000 ஹெக்டேர் பரப்பளவுல சாகுபடி பண்றோம். அந்த எல்லா பரப்புலையும் நம்ம பயிர் வகை பயிர்கள் சாகுபடி பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய மாவட்டத்திற்கு தேவையான அளவுக்கு பயிர் வகை பயிர்கள் உற்பத்தி இருக்கும். ஏன்னா எல்லாருமே இட்லி, தோசை அந்த மாதிரி 2 வேளை அதுதான் நம்ம அந்த உணவை தான் சார்ந்திருக்கிறோம். இப்போ அந்த உளுந்து பயிர் வகை பயிர்களின் தேவை அதிகமா இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு நம்ம உற்பத்தி பண்ணல. என்ன பிரச்சனை சொல்றாங்க இந்த விவசாயிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு காலகட்டத்துல நம்மளுடைய விவசாயம் விவசாயிகள்லாம் ஒரு கட்டுக்கோப்புடன் இருந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா கால்நடைகள் மிகவும் அதிக அளவுல இருந்தது. எல்லா வீடுகள்லயும் கால்நடை வளர்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அப்பெல்லாம் கால்நடை பற்றிய ஒரு பிரச்சனையே நமக்கு வந்ததில்லை. இப்போ அவங்கள பயிர் வகை பயிர்கள் சாகுபடி பண்ண சொல்லும் போது எல்லாமே கோடை காலத்துல கால்நடைகள் மேய்ச்சலுக்கு வயலுக்கு வருது, அப்ப நம்ம போடுற உளுந்து பயிர் எல்லாம் சாப்பிட்டுட்டு போயிருது, அதனால அதை போடுறதுல ஆர்வம் இல்லாம இருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த ஆர்வமின்மை அப்படிங்கிறது அந்த புறவை பொறுத்தளவு ஒரு 500 ஏக்கர் இருக்கிற இடத்துல 1 ஏக்கரோ 2 ஏக்கரோ ஒரு தனிப்பட்ட நபர் போடும்போது தான் நீங்க சொல்ற மாதிரியான கால்நடைகள்னால பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு. கண்டிப்பா எல்லாரும் கட்டுக்கோப்பா ஒற்றுமையா போடும்போது அந்த பகுதி விவசாயிகள் தானே. இது நம்ம நிறைய முறை விவசாயிகள் அறிவுறுத்திட்டு தான் இருக்கிறோம். இப்ப கூட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பெருஞ்செல்வ விலையில நாங்க ஒரு பயிற்சின்னு சொல்ல முடியாது, அது அடுத்த வருடத்திற்கான பயிற்சின்னு சொல்லலாமா? அது என்ன சொல்லுவோம், PRAன்னு நாங்க சொல்லுவோம், பார்ட்டிசிபேட்டரி ரூரல் அப்ரைசல் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது எதற்காக அப்படின்னா நாங்க அடுத்த வருடத்துக்கு என்னென்ன செய்யணும்ன்ற திட்டத்தை தயார் செய்வதற்கு ஒரு ஆய்வு கூட்டம். ஆமா, விவசாயிகளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, என்னென்ன பயிர்கள் சாகுபடி பண்ணுவீங்க, அதுல என்னென்ன ரகங்கள் இருக்கு அப்படின்றத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்க பண்றப்ப கூட அவங்க மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் நாங்க இதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறோம். குறைந்த அளவுல நீங்க சொன்ன மாதிரி குறைந்த அளவுல நீங்க பயிர் வகை பயிர்கள் சாகுபடி பண்ணும்போதுதான் மாடுகள் மேய்ந்துட்டு போகுது. நீங்க எல்லாருமே கட்டுக்கோப்பா இருந்து எல்லாருமே சாகுபடி பண்ணுனீங்கன்னா உங்க ஊர்ல ஒரு யாரும் மேய்ச்சலுக்கு மாடு அனுப்பாதீங்க அப்படின்னா அவங்களுக்கும் வயல் இருக்கும். ஆமா, அவங்க அனுப்ப மாட்டாங்க அப்படின்ட்டு எல்லாருமே நிறைய நம்ம வேளாண்மை துறையில நாங்க பயிற்சி கொடுக்கும் போது நம்மளை கூப்பிடும் போதும் நம்ம இதுதான் அறிவுறுத்திட்டு இருக்கிறோம். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பண்றாங்க, இன்னும் நம்ம அதிகப்படுத்தணும். இப்போ எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா பூவாடி கிராமத்துல போன பருவத்துல நெல் சாகுபடி பண்ணல. நம்ம மாவட்டத்துல நம்ம கோடையில தான் இதுவரைக்கும் பயிர் வகை பயிர்கள் சாகுபடி பண்றோம். ஆனா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கர் பரப்பளவை எந்த விவசாயம் பண்ணாம ஃபாலோவா போட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக KVKல இருந்த எங்களுடைய எல்லா திடல்களும் நாங்க அங்கதான் போட்டோம்.
ஏன்னா அந்த ஆராய்ச்சி திடல்கள் பார்த்தீங்கன்னா உளுந்து, பச்சை பயிறு, தட்டை பயிறு, அது மாதிரி எள்ளு, கடலை. ஸோ இது எல்லாத்தையும் நான் தான் போய் அவங்களுக்கு எல்லா விதைகளையும் கொடுத்தேன். நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக போடணும், ஆனால் இந்த பருவத்தில் வருமா அப்படின்ற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு இருந்தது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, 1-2 பருவமழை பெய்தாலே நமக்கு வந்து அது நல்லா வந்துடும். ஏன்னா அந்த பயிர்கள் எதுக்குமே அதிக அளவில் தண்ணீர் தேவைப்படாது. பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய அனுபவம் தான். அந்த கடலூர் அந்த மாதிரிப்பட்ட வறட்சியான மாவட்டங்களில் அந்த பருவத்தில் 2வது பருவத்தில் நல்லாவே வந்து உளுந்து பயிர் எல்லாம் சாகுபடி பண்ணுவாங்க. அதனால நாங்கள் கொடுத்தோம். நல்லா அவங்க வந்து சாகுபடி பண்ணியிருந்தாங்க. எள்ளெல்லாம் ரொம்ப நல்லா வந்திருந்துச்சு நம்ம மாவட்டத்துல. ஆமா, நம்ம குறிப்பிட்ட கிராமத்துல. ஆமா, மணவாளக்குறிச்சி குருந்தங்கோடு பிளாக்ல. எப்படி இருந்தாலும் அங்க வந்து ஒரு உற்பத்தி அந்த டைம்ல நெல் போடாட்டியும் நம்ம என்ன ஒரு பயிர்ல எடுத்திருக்கோம். அதே மாதிரி கோடையிலயும் இப்ப வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த இடத்துல நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய ஆய்வு திடலை வந்து நாங்க ஒரு பகுதியில் குறிப்பிட்ட கிராமத்துல நாங்க செயல்படுத்தணும், அது வந்து எங்களுக்கு வெற்றியை கொடுத்தது அப்படிங்கிறீங்க இல்லையா? நீங்க ஏன் இதை விவசாயிகளை வந்து ஒரு ஊக்கப்படுத்த மாதிரி பிற பகுதி முன்னோடி விவசாயிகளையாவது அந்த இடத்துல கூட்டிட்டு போய் ஒரு காட்சிப்படுத்தல் மாதிரி அவங்களுக்கு காட்டி, நம்ம விவசாயிகளை காட்சிப்படுத்தணும் இல்லை, அவங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதுல சில சிரமங்கள் அவங்களுக்கு இருக்கு போல. இது நம்ம வந்து வலியுறுத்திட்டே தான் இருக்கோம், தொடர்ந்து வலியுறுத்திட்டு தான். கட்டுக்கோப்பு அப்படிங்கிறது இல்லாம போகுதுங்கிறீங்களா? அன்னைக்கு வந்து ஒரு மூத்தோர் ஒரு சொன்னா அதை ஏற்று நடக்கக்கூடிய, அனுபவம் உள்ள விவசாயி ஒரு கருத்தை சொன்னா ஏற்று நடக்கக்கூடிய மனப்பக்குவத்துல இருந்ததுனால அதனால ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்களா? அல்லது விளைநிலங்கள் முழுமையுமே வெளியாட்களுக்கு இருக்கு, பாட்டதாரர்கள் பயிர் செய்யறதுனால கூட இப்படி ஒரு பிரச்சனைங்கிறீங்களா? இருக்கலாம். இதுல நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நில உரிமையாளர்கள் யாருமே வந்து விவசாயிகளா இல்ல, எல்லாமே வந்து குத்தகை எடுத்து பண்றவங்க தான் விவசாயிகளா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதுவும் இருக்கலாம். பட் கட்டுக்கோப்பு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நெல் சாகுபடியில ஒரு கட்டுக்கோப்பு இருக்கு, இன்னுமே ஸ்ட்ரிக்டா அவங்க வந்து அந்த தலைவர் சொல்றது அதெல்லாம் தான் செய்யறாங்க. ஆனா இந்த கோடை பயிர் வகை பயிர்கள் சாகுபடிக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இன்னும் கொடுக்க மாட்டேன்றாங்க. இதைதான் நாங்க வேளாண்மை துறையும் சரி, வேளாண்மை அறிவியல் நிலையம் நிறைய பயிற்சிகள் நடத்தும் போது நாங்க ரொம்ப வலியுறுத்திட்டு இருக்கோம். வேளாண்மை துறையில இதுக்கே தனிப்பட்ட முறையில பயிர் வகை பயிர்களின் உற்பத்தியை அதிகப்படுத்தணும், சாகுபடி அதிகப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு திட்டங்களே இருக்கு. அந்த திட்டங்கள்ல வந்து எங்களையும் கூப்பிட்டு பேச சொல்லி நாங்களும் பேசுறோம், அவங்களும் பேசுறாங்க. எல்லாரும் நம்ம ரொம்ப வலியுறுத்திட்டு இருக்கோம். விதை கொடுக்குறோம், மானியமா கொடுக்குறோம், ஃப்ரீயா கொடுக்குறோம், எல்லாமே கொடுத்து நம்ம என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா முன்னேற்றம் இல்லைன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா வறட்சியை தாங்கும். அந்த பயிர்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து மழை இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது, பனியிலே விளையக்கூடிய பயிர்கள் தான். இப்ப நம்ம சில மாவட்டங்கள்ல வந்து பனி அதிகமா இருக்கும், நமக்கு மிதமா தான் இருக்கும். இருந்தாலும் வந்து அந்த விதைக்கும் போது நிலத்துல ஒரு ஈரம் இருந்தாலே போதும், அதுல வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் வந்து விளைச்சல் கொடுக்கும். இப்ப நீங்க குறிப்பிட்ட மாதிரியான பயறு வகை பயிர்கள் அப்படிங்கிறது வந்து அந்த நிலத்துக்கு நமக்கு மகசூல் கிடைக்குதோ இல்லையோ, ஆனா மடக்கி விடுறதன் வழி நிலத்துக்கு ஒரு வளம், நிலத்துக்கு பின்னால வரக்கூடிய பயிரேத்தல் பிரகாரம் அறுவடைக்குன்னு வரும்போது ஆச்சரியப்படக்கூடிய தன்மையை கூட அது கொடுக்கும் அப்படின்னு உங்களால. கண்டிப்பா அதுவும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதாவது பயிர் வகை பயிர்கள் சாகுபடி பண்ணும்போது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல வந்து அறுவடை செய்யறதுக்கு வந்து கூலி ஆட்கள் எடுக்கும்போது பாதி வந்து கூலியா போயிருது, பாதி தான் இவங்களுக்கு நடைமுறை. இன்னைக்கும் அதுதான் நடைமுறையில இருக்கு. கொஞ்சம் குறைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் கூலியா கொடுக்கறது. ஆனா பிற மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா இப்ப நெல் தரிசுல வந்து பயிர் வகை பயிர்கள் சாகுபடியை வந்து கம்பைன் ஹார்வெஸ்ட் வச்சு மெஷின் ஹார்வெஸ்டே வந்துருச்சு. அந்த மாதிரி பண்ணாங்கன்னா இவங்களுக்கு ஈஸி. அதற்கான ரகங்கள் தான் நாங்க இப்ப கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஒட்டுமொத்தமா போடும்போது வருத்தலாங்கிறீங்க அந்த இயந்திரத்தை. ஆமா, இயந்திரத்தை பயன்படுத்தி தான் இப்ப அறுவடை பண்றாங்க. ராமநாதபுரம் அந்த ஏரியால எல்லாமே பண்றாங்க. அதுக்கான ரகங்கள் பாத்தீங்கன்னா ஒரே சமயத்துல பூத்து காய்ச்சி அறுவடை, சின்க்ரனைஸ்ட் மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஒரே சமயத்துல பூத்து காய்க்கும், அதே அளவு அதிக அளவு மகசூலும் கொடுக்கும். அப்பப்போ போய் பறிக்க வேண்டியது இல்ல. அந்த மாதிரிப்பட்ட ரகங்களை தான் நாங்க இப்ப கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம். அந்த ரகங்கள் தான் இப்ப வம்பன் எட்டெல்லாம் அந்த மாதிரிப்பட்ட ரகம் தான். ஆமா, மெஷின் அறுவடைக்கு ஏற்ற ரகம் தான். இன்னும் ஆனா நம்ம மாவட்டத்துல அந்த மெஷின் அறுவடை செய்ய ஆரம்பிக்கல. அவங்க இந்த நெல் மாதிரியே இவங்களும் உளுந்து பயிறு ஒரே மாதிரியான ரகங்களை போட்டுட்டு ஒரே நேரத்துல வந்து மெஷின் வச்சு அறுவடை பண்ணினாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பயிர் வகை பயிர்களின் உற்பத்தியை அதிகப்படுத்த முடியும். அதற்கான ரகங்கள் எல்லாமே நம்ம அவங்களுக்கு சொல்லியிருக்கோம். இப்ப பயிர் வகை பயிர்கள்ல மிக முக்கியமா பயிர் வந்து உளுந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த உளுந்து பொறுத்த வரைக்கும் என்னென்ன ரகங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முந்தி வந்து நெல் தரிசுல சாகுபடி பண்ணக்கூடிய உளுந்து ரகங்கள்ல வந்து வம்பன் 5 நம்ம மாவட்டத்தில் அதிகமா போடுவாங்க. அது வந்து இந்த மஞ்சள் தேமல் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது, அதனால இலை மஞ்சள் ஆகும், காய்களும் மஞ்சள் ஆகும் போது அந்த பயிர் வந்து நல்லா இருக்காது. அதனால அதுக்கு எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை தான் நம்ம இப்ப வந்து அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கோம். வம்பன் 6, வம்பன் 8 இந்த ரெண்டுமே
ரெண்டுமே வந்து மஞ்சள் தேமல் நோய்க்கு முழுமையான எதிர்ப்பு திறன் கொண்ட ரகம். அந்த ரகத்தை சாகுபடி பண்ணும்போது இதுல வம்பன் 8 நாரை விட வம்பன் 8 ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பயிர் வந்து நல்ல பெரியதாக இருக்கும், நல்ல மகசூல் திறன் இருக்கும். அது மாதிரி அது வந்து ஒரே சமயத்துல அறுவடைக்கு வரக்கூடிய ரகம். அதை வந்து மெஷின்ல இவங்க அறுவடை பண்ணிக்கலாம். நம்ம மாவட்டத்துல நிறைய இடத்துல இருந்தால் தான் மெஷின் அறுவடை பண்ண முடியும். இன்னொன்று என்ன பிரச்சனை அப்படின்னு நமக்கு பார்த்தோம்னா, நெல்லுக்கே நம்ம வந்து இன்னும் அறுவடைக்கு இயந்திரத்தை வந்து இதர மாவட்டங்களை நம்பி தான் நம்ம இன்னும் இருந்துட்டு இருக்கிறோம். அப்படியே நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் நிறைய பேர் நெல் அறுவடை இயந்திரம் வச்சிருக்காங்க. இருந்தாலும் டிரைவருக்கு யாரை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க? சேலம், ஈரோடு, நாமக்கல் அங்கிருந்து தான் பசங்க வந்து இவங்களுக்கு அறுவடை இயந்திரத்தை இயக்குறது. வேளாண் பொறியியல் துறையிலிருந்து நிறைய திட்டங்கள், அதாவது இயந்திரங்கள் வாடகைக்கு விடுறதுக்குள்ள அந்த திட்டம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல அவங்க வந்து மானியம் பெற்று அறுவடை இயந்திரங்கள்லாம் அதுல வாங்குறாங்க. அவங்க வழியாவே ஒரு பயிற்சி கொடுக்கலாம். இப்ப நம்ம இதுலயே வந்து தக்கலையில வந்து சேவியர் நினைக்கிறேன், அவரெல்லாம் வந்து அறுவடை இயந்திரம் வச்சிருக்காரு. அவங்களே கொஞ்சம் இருக்கக்கூடிய இளைஞர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது நம்ம இன்னொன்னு என்னன்னா, நம்மளுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதுக்கு ரெடியா இருக்கணும், முன் வரணும். ஆனா அதை ஊக்குவிக்கணும், நம்ம கண்டிப்பா ஊக்குவிக்கணும். இனி உள்ள காலங்கள் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அறுவடையா இருக்கட்டும், நடவா இருக்கட்டும், எல்லாமே இயந்திரம் சார்ந்ததா தான் வரும். ஏன்னா கூலி ஆட்கள் வந்து நமக்கு இனிமேல் கிடைக்க மாட்டாங்க. இந்த பயர் வகை பயிர்கள் அப்படிங்கறதுல மிக லெகுவான சாகுபடி அப்படின்னா எதை சொல்றீங்க? உளுந்தா, எள்ளா, அல்லது நீங்க சொல்ற மாதிரி தட்டைப்பயிறு, எதை குறிப்பிடுறீங்க? கோடையில சாகுபடி பண்றது, குறிப்பா நெல் தரிசில் சாகுபடி பண்ற எல்லா சாகுபடியும் வந்து எளிதானது தான். அதாவது உளுந்து, பயிறு, எள்ளு எல்லாமே ஒரே மாதிரியான சாகுபடி தான். இப்போ உளுந்த பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நெல் தரிசில சாகுபடி பண்ணும்போது முன்னாடி நெல் தரிசில ஏன் நல்லா பண்ணினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சாகுபடி மிதி உளுந்து அறுவடைக்கு ஒரு 3-4 நாட்களுக்கு முன்னாடி வந்து தூவி விட்டுருவாங்க. அறுவடை பண்ணும்போதே அது மிதிப்பட்டு அந்த சேத்துக்குள்ள போயிடும். அறுவடை முடிஞ்ச உடனே அது முளைச்சி வந்துடும். அதே மாதிரி யூனிஃபார்மா பாப்புலேஷன் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா முளைச்சி வந்துடும், அடர்த்தியா வந்துடும், நல்ல மகசூலும் கிடைக்கும். இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதே மாதிரி பருவம் வந்து கரெக்டா போயிட்டு இருந்துச்சு. இப்ப பருவமும் கொஞ்சம் லேட்டாவே போகுது. அந்த முதல் நெல் சாகுபடி பருவமே நமக்கு வந்து அணையில இருந்து வெள்ளம் திறந்து விடுறது லேட் ஆகும் போது முதல் பருவ நெல் சாகுபடி லேட் ஆகுது. அப்ப ரெண்டாவது பருவ நெல் சாகுபடி லேட் ஆகுது. அப்போ நமக்கு வந்து டிசம்பர் ஜனவரியில நம்ம மிதி உளுந்து போட்டா அந்த டைம்ல நமக்கு பனி நல்லா இருக்கும். அப்ப நல்ல பயிர் வந்துரும். அதுக்கப்புறம் பூத்த பிறகு கோடை வரும். எப்பவுமே காய் முதிர்ச்சிக்கு வந்து கோடை ரொம்ப நல்லது. அப்ப கோடையில நல்ல நமக்கு பயிர் கிடைக்கும். இப்ப அந்த மாதிரியான திட்டமிடலுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறீங்க. எல்லாமே டிலே ஆகுது நமக்கு. சோ இது வந்து எல்லாருமே முன்கூட்டியே முதல் பருவ நெல் சாகுபடியே முன்கூட்டியே பண்ணணும். சோ உளுந்த பொறுத்தவரை இப்ப வந்து அறுவடைக்கு வந்து மெஷின் நம்ம யூஸ் பண்ற போது மிதி விழுந்து மாதிரி நம்ம போட முடியாது. முதலே போட்டுட்டோம்னா அந்த டயர் போற இடங்கள்ல எல்லாம் வந்து ரொம்ப கீழே போயிடும். அப்ப அந்த முளைச்சி வெளியே வர்றது வந்து நாளாகும். அந்த இடத்துல பாப்புலேஷன் குறையும். அதனால தான் இப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம முழுமையா அறுவடை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ரொட்டோவேட்டர் போட்டு ஒரு தடவை உழுதுட்டு, இது முழுமையான நெல் தரிசு சாகுபடி கிடையாது, ஒரு மாறுபட்ட புதிய முறை மாதிரி மாறிடுச்சு. நம்ம ஒரு தடவை உழுதுட்டு ரொட்டோவேட்டர் போட்டுட்டு அப்புறம் தான் தூவுறோம். சரி, இப்ப நீங்க குறிப்பிடும் போது வம்பன் 5, வம்பன் 8 அப்படிங்கிற ரகங்கள்லாம் அருமையான ரகங்கள் அப்படிங்கிறீங்க இல்லையா? ஆரம்பத்துல போடும்போது இத்தனை நாட்கள்ல அறுவடை, 90 நாட்களுக்குள்ளால அறுவடை எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்ததை, இப்போ உள்ள ரகங்கள் நாளும் கூட குறைவாதான் சார் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். அப்படி கண்டிப்பா அப்போ வந்து அதாவது 30-35வது நாள்ல வந்து உளுந்தா இருக்கட்டும், பச்சை பயிராகட்டும், 35-40 நாளுக்குள்ள எல்லாமே பூ வந்துடும். அதுக்கப்புறம் 70 நாளைக்குள்ள நம்ம வந்து அறுவடைக்கு வரும். ஆனா என்னன்னா, அப்ப இருந்ததெல்லாம் நாங்க என்ன சொல்லுவோம்னா டிட்டர்மினேட் டைப் அப்படின்னு சொல்லுவோம். டிட்டர்மினேட் அப்படின்னு சொன்னா அது திருப்பி திருப்பி பூத்துக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா 70 நாளைக்கு அப்புறம் திரும்ப 90 நாள் வரைக்கும் இவங்க அறுவடை பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப அப்படி கிடையாது. 70ல இருந்து 75 நாட்களுக்கு உள்ளாயே எல்லாமே பூத்து காய்ச்சிரும், முதிர்ந்துரும். நம்ம அறுவடையே எடுத்து தேவைங்கிறது குறையுது. அதுக்காக தான் நம்ம வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்து 1-2 பூ இருக்கும், கொஞ்சம் பிஞ்சி இருக்கும், அதையும் அறுவடை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது தேவையில்லாம கூலிக்கு தான் நம்ம அதை இதை வந்து அப்படியே வேரோடு அந்த செடியோடு பிடுங்கி வீட்டுக்கு கொண்டு வந்து அறுவடை அப்படிங்கிற நுட்பத்துல மகசூல் எடுக்கிறாங்களா அல்லது இல்ல அந்த மாதிரி பண்ணல. ஏன்னா வேரோடு பிடுங்கி எடுத்துட்டு வரதை நாங்க வந்து பரிந்துரை செய்யறதே இல்ல. எதற்காக அந்த வேர் முடிச்சுகள்ல வந்து தலைச்சத்தை கிரகிச்சு வச்சிருக்கோம். அது வந்து நம்மளுடைய வயலுக்கு தேவை. அதே மாதிரி பயோமாஸ், அந்த லீஃப், தண்டு எல்லாமே அங்கே மக்கினாதான் நமக்கு நல்ல அடுத்த நெல் போடும்போது நல்ல சத்துக்கள் அந்த நெற்பயிருக்கு கிடைக்கும்.
கிடைக்கும். அதனால அவங்க அங்கே தான் பறிக்கிறாங்க, யாரும் புடுங்கி எடுத்துட்டு வரதுல. அறுவடை இயந்திரம் வச்சாலுமே வந்து நல்லதுதான். அது என்ன பண்ணும், நம்ம நெல் மாதிரியே தான் அறுத்து அப்படியே உளுந்து தனியா வந்துரும். அதுல அந்த சீவ் சைஸ் அதெல்லாம் தான் அவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அறுவடை பண்ணுவாங்க. ஆனா வேம்பனூர் ஏலா அப்படிங்கறதுல நாங்க இன்னைக்கும் அதை செய்து இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கருத்தை சொல்றாங்களே, அப்படிங்களா? ஆமா. வேம்பனூர்ல இந்த தடவை உளுந்து நாங்க கொடுத்திருக்கோம். பயிர் மாதிரி நாராயணதாஸ் அப்படிங்கிற ஒரு விவசாயி கூட போட்டிருக்காங்க. அவங்க லேட்டா தான் போட்டிருக்காங்க. இப்ப வந்து ஒரு 15 நாட்கள் 20 நாட்கள் அவ்வளவுதான் ஆயிருக்கும். வேணா பூ வந்திருக்க பருவம் வந்திருக்கலாம். சரி, நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் அப்படிங்கிறது பயிர் வகை பயிர்கள்ல அதிகமா தாக்குதல் ஏற்பட்டு பிரச்சனைக்கு உள்ளாகுமா, அல்லது சில கால மாற்றங்கள் ஏற்படும் போது தான் அதை நம்ம சந்திக்க வேண்டியது வருங்கிறீங்களா? உளுந்து பயிரை பொறுத்த வரைக்கும் வந்து பூச்சி தாக்குதல் அப்படின்றது அவ்வளவா இருக்காது. முதல்ல வந்து எல்லா பயிர்கள்லையுமே அப்படிதான். அதாவது முதல்ல வந்துட்டு நம்ம விதைத்து ஒரு 10 நாள் அந்த மாதிரி டைம்ல வந்து ஒரு தடவை வந்து அந்த இலைகள்ல சின்ன சின்ன துவாரங்கள் விழுற மாதிரி இருக்கும். அது ஏதோ ஒரு வெட்டுக்கிளி அந்த மாதிரி ஏதாவது, அல்லது சிறிய புழுக்கள் ஏதாவது பட்டாம்பூச்சியோட புழுக்கள், அதெல்லாம் வந்து சில நேரங்கள்ல ஒரு பாதிப்பை உண்டாக்கலாம். அதுக்கு வந்து ஒரு குறைந்த அளவுல வந்து பூச்சிக்கொல்லி மருந்தை வந்து பயன்படுத்த சொல்லுவோம். சில நேரங்கள்ல அதுவும் தேவை கிடையாது. அது இல்லாட்டியுமே அந்த பயிர் நல்லா வந்துடும். அந்த 10வது நாள் அதுல ஒரு சின்ன பாதிப்பு வரும். மிக முக்கியமா அதுல வரக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் தேமல் நோய் தான். அதுக்கு வந்து நம்ம எந்த மருந்தும் கொடுக்க முடியாது, நோய்க்கொல்லியோ பூச்சிக்கொல்லியோ கொடுக்க முடியாது. அதனாலதான் அதுக்கு நம்ம வந்து மாற்றாக எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை வெளியிட்டிருக்கோம். இப்ப வரக்கூடிய எல்லா ரகங்களுமே மஞ்சள் தேமல் நோய்க்கு முழுமையான எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்கள் தான். இந்த வம்பன் 8ஓட மட்டும் முடியல, அதுக்கப்புறம் 9, 10, 11 எல்லாம் வந்தாச்சு. அதுக்கு அடுத்து வந்து 13 எல்லாம் வரப்போகுது. அதே மாதிரி பச்சை பயிர்ல பாத்தீங்கன்னா வம்பன் 6 வரைக்கும் வந்தாச்சு. கோயம்புத்தூர் ரகத்துல பாத்தீங்கன்னா 9 வரைக்கும் இருக்கு. இந்த ரகங்கள் எல்லாமே நம்ம விவசாயிகள் வந்து நம்ம வந்து அவங்கள வயல்வெளி ஆய்வு வேளாண்மை அறிவியல் நிலையத்துல இருந்து செய்து அதுக்கப்புறம் அது நல்லா இருக்குன்னு சொல்லிதான் நம்ம பரிந்துரை செய்யறோம். 8 கூட 2017 நான் வந்து மணவளக்குறிச்சியில வம்பன் 6, 8 வயல்வெளி ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம் அந்த 2யுமே அவங்க விரும்பி சாகுபடி பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவங்க நேராவே கண்ணாலே பாக்குறாங்க எதிர்ப்பு திறன் இருக்கிறத. நாங்க மஞ்சள் அவங்க எப்பவும் போட்டுட்டு இருக்க ரகம், அதுக்கப்புறம் நம்ம புதியதாக இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடிய ரகம் 2, 3யும் ஒரே வயல்ல போட்டு தான் பாக்குறோம். அப்ப அவங்க கண் கூட அந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது விவசாயிகள் அதை சாகுபடிக்கு ஏற்றுக்கொள்கிறார்கள். உரம் அப்படிங்கிறது கொடுத்தல் அவசியமா இல்ல தேவையில்லை அப்படிங்கிறீங்களா? இல்ல, உரம் கொடுத்தல் அவசியமா இருந்தாலும் இந்த பயிர்களை பொறுத்த வரைக்கும் அது கண்டிப்பா கொடுத்தாகணும் அப்படின்னு கிடையாது. அதாவது நெல் தரிசில் சாகுபடி பண்ணும்போது ஏன் அப்படின்னா அந்த நெல்லுக்கு நம்ம கொடுத்திருக்க உரங்கள்ல ஒரு குறிப்பிட்ட அளவு ட்ரேசஸ்ன்னு சொல்லுவோம், அந்த குறைந்த அளவுல வந்து வயல்ல இருந்துட்டு இருக்கோம். அந்த சத்துக்களை கிரகிச்சு தான் அந்த உளுந்து பயிர் வருது. இன்னொன்னு உளுந்து பயிர் வந்து ரொம்ப நாள் அதிக வயதுடைய பயிராக இருந்தா நம்ம உரம் கொடுக்க வேண்டியிருக்கும். இதுவே 60-70 நாள்ல அறுவடை பண்ணிட போறோம். அதுக்கு மேல அதுக்கு வந்து சத்துக்கள் தேவையில்லை. இலை வழியாக மட்டும் நம்ம டிஏபி 2% கரைசல் வந்து எந்த நேரத்துல கொடுக்கணும்ங்கறீங்க? அது வந்து பூக்கும் போதும் பூக்கும் தருணத்திலும் அதுக்கப்புறம் 15வது நாளும் இந்த மாதிரி 2 முறை தெளிக்கணும். வாழை தோட்டம் தென்னை தோட்டங்கள்ல ஊடுபயிராட்டு கூட நம்ம மாவட்டத்துல இந்த மாதிரியான பயிர் வகை பயிர்கள்ல ஈடுபாடு காட்டுறாங்களா, அல்ல காட்டுறதுக்காக இப்ப நாங்க ஊக்கப்படுத்திட்டு வரோம் அப்படிங்கிறீங்களா? நாங்க வந்து ஊக்கப்படுத்திட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய பயிர் வகை பயிர்கள் சாகுபடி உற்பத்தி அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தென்னந்தோப்புல வந்து போட சொல்றோம். சில விவசாயிகள் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப திரும்ப இன்னும் அவங்கள வந்து நாங்க தென்னையில ஊடு பயிரா நம்ம பயிர் வகை பயிர்கள் எல்லாமே உளுந்து, பச்சை பயிறு, தட்டை பயிறு எல்லாமே போடலாம். எள்ளு, நிலக்கடலை எல்லாமே வந்து போட சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால அது வந்து ரொம்ப நல்லா போடலாம். வாழைத்தோப்புல பாத்தீங்கன்னா நிறைய கீரை போடுறாங்க, கிழங்கு வகைகள் போடுறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்து போடலாம். ஆனா அந்த உளுந்து பயிர் வகை பயிர்களை வாழைத்தோப்புல போடும்போது வாழைக்கு நிறைய தண்ணி பாய்ச்சுவாங்க. அந்த அளவுக்கு இதுக்கு தண்ணி தேவை கிடையாது, அழுகிடும். இளம் பயிரா இருக்கும்போது கொஞ்சம் நிறைய தண்ணி இதுல பட்டுச்சுன்னா அந்த பட்டம் கட்டி போடுற இதுல வந்து ஒன்றும் ரொம்ப தண்ணி வராது. இருந்தாலும் நம்ம விவசாயிகள் எல்லா பயிருக்குமே கொஞ்சம் அதிக அளவுல தண்ணியை பயன்படுத்துறாங்க நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். பிற மாவட்டங்களை ஒப்பிடும்போது அந்த மாதிரி நேரத்துல வந்து அதிக தண்ணி போயிருச்சு அப்படின்னா பயிர் வகை பயிர்கள் அழுகி போயிடும். அதே மாதிரி பயிர் வகை பயிர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுக்கு நிறைய இலை தலை வந்து நிறைய வரக்கூடாது. நிறைய இலை தலையா வந்துட்டுனாலே அதோடைய மகசூல் கம்மியா தான் இருக்கும். அதனால அது குறைந்த அளவுல தான் இருக்கணும். அப்பதான் வந்து நல்ல பூ நல்லா வந்து காய் நல்ல திரட்சியாக வரும். சரி, இந்த மாதிரியான இது வந்து நிலத்துக்கு ஒரு வளம் அப்படிங்கிற தன்மை இருந்தாலும் கூட மனிதர்களுக்கு எந்த ரூபத்துல இது வந்து உடலுக்கு ஒரு பலத்தை கொடுக்கும், அல்லது இது தேவை, என்னென்ன சத்துக்கள் தேவை, அதுக்கு நம்ம சாகுபடி அப்படிங்கிற அந்த நுட்பத்தை பயிர் வகைகளில் ஈடுபாடு காட்டணுங்கிறது கட்டாயங்கிறீங்களா? கண்டிப்பா. ஏன்னா நமக்கு வந்து மாவு சத்தை விட புரதச்சத்து மிகவும் அவசியம்.
எல்லாத்துக்கும் வந்து வளர்ச்சிக்கு தேவையானது வந்து புரதம் தான். அதனால அந்த புரதச்சத்து அதிகமாக தேவைப்படும். அதுக்காக புரதச்சத்து அதிகமான உணவுப் பொருட்களே நம்ம சாப்பிடணும். ஈவினிங் டிஃபனுக்கெல்லாம் வந்து அன்னைக்கு உளுந்து அவிச்சு அப்படியே அந்த தொலியை கூட எடுக்க மாட்டாங்க, அந்தால போட்டு அவிச்சு அதை எடுத்து சாப்பிட்றது அது ஒரு தனி கலை இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. அதனால அந்த பயிர் வகை பயிர்களை வந்து ஈவினிங் டிஃபன்ல வந்து கண்டிப்பா நம்ம சேர்த்துக்கணும். அது ரொம்ப நல்லது. இப்ப கொண்டக்கடலை அதெல்லாம் நம்ம மாவட்டத்துல சாகுபடி பண்ண முடியாது, ஏன்னா அதிக அளவுல குளிர்ச்சி தேவைப்படக்கூடிய ஒரு பயிர். கோவை மாவட்டத்துல எல்லாம் சாகுபடி பண்றாங்க, திருப்பூர்ல சாகுபடி பண்றாங்க. அந்த குறிப்பிட்ட பனி மிக அதிக அளவுல இருக்க நேரத்துல அதுல பூ வந்து காய்க்கணும். அந்த மாதிரிப்பட்ட பருவம் இருக்கும்போது தான் அதை சாகுபடி பண்ண முடியும். அதனால அந்த பயிரெல்லாம் நம்ம இங்க இன்னும் பண்ணல. சரி, இப்ப நம்ம நிகழ்ச்சியை லட்சக்கணக்கான மக்கள் கேட்டு இருக்காங்க. ஒரு சிலர் நினைக்கிறாங்க நம்ம தோட்டங்கள்லயே எங்கேயாவது இந்த மாதிரி உளுந்து பயிரோ அல்லது தட்டை பயிரோ அல்லது எள்ளோ விதைச்சு விடுவோமே அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, விதை இல்லையே அதுக்கு நம்ம என்ன பண்றது அப்படின்னு ஒரு வித்தியாசமான எண்ணத்துல இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு வழியை சொல்லுங்க. விதை இல்லை அப்படின்றது வந்து விதை கொடுக்கறதுக்கு தான் வந்து வேளாண்மை துறையும் நம்மளும் இருக்கிறோம். வேளாண்மை துறை அதிக அளவுல கிடைக்க வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா கிடைக்கும். நம்மளுடைய வட்டாரம் இருக்கு இல்லையா, வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் அவர்களை 9 வட்டாரத்திலயும் இருக்குது. எல்லா வட்டாரத்திலையும் நீங்க வந்து உளுந்து பயிர் வகை பயிர்களை ஊக்குவிக்கிறதுக்குன்னே நம்மளுடைய இதுல வந்து நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன் NFSM அப்படின்னு சொல்றோம், அந்த திட்டத்தின் கீழே கூட அதுல வந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அதனால வந்து அவங்களுக்கு எவ்வளவு தேவை அப்படின்றது வந்து வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் அவர்கள்ட்ட சொன்னாங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுக்க போறாங்க. இப்ப கூட உளுந்து விதையெல்லாம் வந்திருக்கு. நாங்களே எங்களுடைய வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆராய்ச்சி நிலையங்கள், வேளாண்மை அறிவியல் நிலையம் எல்லாத்திலையுமே நாங்க விதை உற்பத்தி பண்ணி கொடுக்கிறோம். இது எங்களுடைய பணி. விவசாயிகளுக்கு விதை கொடுக்கணும் அப்படின்றது எங்களுடைய ஒரு முக்கிய பணியில இதுவும் ஒரு பணியா இப்போ நாங்க செய்துட்டு இருக்கிறோம். ஏன்னா விவசாயிகளுக்கு தரமான விதை கிடைக்கணும். தரமான விதை கிடைத்தாதான் மகசூல் அதிகமாக இருக்கும். அதுக்காக நாங்க எல்லாருமே உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். எங்களுடைய வைஸ் சான்சலர் மேடம் வந்து திருப்பி எங்களை வந்து தரமான விதைகளை உற்பத்தி கொடுங்க அப்படின்னு தனித்தனியா வந்து ஆராய்ச்சி நிலையங்கள் இருக்கு. அந்த மாவட்டங்கள்ல வந்து எந்தெந்த பயிர்கள் சாகுபடி பண்றாங்களோ அத்தனை பயிர்கள்ல உள்ள விதையும் நம்ம உற்பத்தி பண்றோம். இப்ப நம்ம மாவட்டத்துல நெல் மட்டும்தான் நம்ம உற்பத்தி பண்றோம் அப்படின்னா பயிர் வகை பயிர்கள் உளுந்து, பச்சை பயிறு எவ்வளவு வேணும்னு சொன்னாங்கன்னா அதை நம்ம வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். வாங்கின பிறகு இவங்க வாங்காம இருக்கக்கூடாது, அதுதான் ஒரு பிரச்சனை. இப்ப எங்களுக்கு 100 கிலோ விதை வேணும், நீங்க வாங்கி கொடுங்க அப்படின்னா 100 கிலோ நாங்க வாங்கி கொடுத்தோம்னா அதை கண்டிப்பா பயன்படுத்தணும். ஆனா வேளாண்மை துறை வழியா நிறைய விதை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப கூட உளுந்து விதை இருக்குது. விவசாயிகள் வேணுன்றவங்க வந்து வேளாண்மை விரிவாக்க மையங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம், அல்லது வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகத்தில். அந்த விதையை பயன்படுத்தலையும் கூட சாதா நெல்லுக்கெல்லாம் பயன்படுத்தமா விதை நேர்த்தி அப்படிங்கிற நுட்பம் கையாளணுமா அல்ல ஏற்கனவே கையாண்டுதான் வருங்கிறீங்களா? விதை நேர்த்தி அப்படின்றது அந்த விதையை பூச்சி பூஞ்சானங்கள் தாக்காமல் இருப்பதற்கான ஒரு விதை நேர்த்தி தான் நாங்க பண்ணி வச்சிருப்போம் ஏற்கனவே. அதாவது ஸ்டோரேஜ்ல நம்ம சேமித்து வைத்திருக்கும் போது அந்த விதையை பூச்சிகளோ பூஞ்சானங்களோ தாக்கினா அதோடைய முளைப்பு திறன் பாதிக்கும். அதை தடுக்கிறதுக்கு நாங்க விதை நேர்த்தி பண்ணி வச்சிருப்போம். விதைப்பதற்கு முன்னாடி நல்ல வீரியமான நாற்றுகள் கிடைக்கணும், பூச்சி நோய் தாக்கக்கூடாது அப்படின்றதுக்கான விதை நேர்த்தி நம்ம நிறைய முறை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுல வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா பூஞ்சான நோய்கள் வராம இருக்கிறதுக்காகவும் நல்ல வீரியமான நாற்றுகள் கிடைக்கிறதுக்காக ட்ரைகோடர்மா விரிடி 1 கிலோ விதைக்கு 4 கிராம் என்ற அளவுக்கு அவங்க வந்து அந்த விதையில நேர்த்தி பண்ணி அப்படியே கலந்துட்டு ஒரு ½ an hour வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து விதைக்கலாம். அதே மாதிரி ரைசோபியம் அப்படின்றது வந்து உயிர் உரம். அந்த ரைசோபியம் எதுக்காக அப்படின்னா வேர்கள்ல வேர் முடிச்சுகள் அதிக அளவுல உருவாகிறதுக்கு, அந்த வேர் முடிச்சுல இருக்கக்கூடிய நுண்ணுயிர் வந்து அந்த ரைசோபியம் வந்து அதிக அளவுல வேர் முடிச்சுகள்ல வரும்போது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய தலைச்சத்தை வந்து அதிக அளவுல கிரகிச்சு அந்த பயிருக்கு கொடுக்கும். இப்ப அதுவுமே உங்களுக்கு எளிதான திரவ வடிவத்துல வந்துருச்சு. எனவே 1 கிலோ விதைன்னா 50 மில்லி அளவுக்கு அந்த உயிர் உரத்தை விட்டு அந்த திரவ உரத்தை அப்படியே விட்டுட்டு ஒரு குச்சி வச்சு கலக்கிட்டு ஒரு 15 நிமிடங்கள் வைத்துட்டு அப்பதான் அது அந்த விதைகளுக்கு உள்ள வந்து கொஞ்சம் ஊடுருவி போகும். அதுக்கப்புறம் நீங்க விதைக்கலாம். இந்த ரெண்டும் மிக முக்கியமா விதை நேர்த்திக்கு நம்ம சொல்றது, ட்ரைகோடர்மா விரிடியும் ரைசோபியமும். அதுக்கப்புறம் வந்து இலைவழி உரத்துல பாத்தீங்கன்னா டிஏபி சொல்றோம். 2% கரைசலை வந்து பூக்கும் பருவத்திலையும் பூத்து 15 நாட்கள் கழித்தும் 2 முறை நம்ம வந்து இலைவழியா தெளிச்சு கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துடைய பல்ஸ் ஒண்டர், பயறு ஒண்டர் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இது வந்து நுண்ணுயிர் கிடையாது, இது வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ். அதாவது நம்ம கூட நம்ம உடம்புக்கு அதுக்கு முன்னாடி மாவு சத்து, கார்போஹைட்ரேட், புரதம் இதெல்லாம் தேவைன்னு படிப்போம். அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்ற இதர தாது
உப்புக்கள், அந்த மேங்கனீஸ், மாலிப்டினம் அந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஜிங்க், அந்த மாதிரி மைக்ரோ நியூட்ரியன் மிக்சர். அது அந்த பல்ஸ் ஒண்டர் அப்படின்றது இதே மாதிரி பூக்கும் பருவத்திலையும் பூத்து 15 நாட்களுக்கு அப்புறமும் அல்லது ஒரு முறை கொடுத்தா கூட போதும். அது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 2 கிலோ அப்படின்ற அளவுக்கு. ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு கரைசல் தேவைப்படும்னா 200 லிட்டர் தண்ணி. அதில் வந்து இந்த இதை கரைச்சிட்டு நம்ம வந்து இலைவெளியாக தெளித்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த பயிர் பூத்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த பயிர் வந்து நல்ல திரட்சியாக, சுருங்கி எல்லாம் இல்லாம நல்ல திரட்சியாக, விற்பனைக்கு ஏற்ற அளவில் இருக்கும்னு சொல்லலாமா? தரமாக இருக்கும். உங்களுடைய அலைபேசி ஒன்று சொல்லலாமா? திடீர்னு நிகழ்ச்சி கேட்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் வந்தது அப்படின்னு சொன்னா என்னுடைய அலைபேசி எண் 9025980619. 9025980619. அழுத்தமா கருத்தை பதிவு செய்திருக்கீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி. குமரி பண்பலை மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட விவசாயிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் பயறு வகை பயிர்கள் சாகுபடி நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகத்தில் பங்கேற்றவர் திருப்பைசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் ஆர் லதா அவர்கள். உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை.